வாழ்க்கை எல்லாருக்கும் எப்போ ரெண்டு சாய்ஸ் கொடுக்கும். தலைவர் ஸ்டைலில் சொல்லணும்னா ஒன்று பூப்பாதை, இன்னொன்று சிங்கப்பாதை. பூப்பாதைன்னா பூக்கள் தூவப்பட்ட பாதை இல்லை, அதோடு சேர்ந்து முள்ளும் கிடக்கிற பாதை. சிங்கப்பாதைனா சிங்கனோட போட்டு போகிற பாதை இல்லை, சிங்கங்கள் உழவுற பாதை. கொஞ்சம் அசந்தாலும் கடிச்சு கொதற 1000 பற்கள் காத்திருக்கும். கரக்பூர் ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபாரத்தில் கசங்கன கருப்பு கோட்டோடு அவ்வளவு தூசி இறைச்சலுக்கு மத்தியிலையும் அடுத்து என்னென்ன கண்ணில் கேள்விகளோடு நின்ன அந்த ஃபங்க்தல பையனுக்கும் வாழ்க்கை இதே சாய்ஸ் தாங்க கொடுத்துச்சு. சின்ன தயக்கத்துக்கு அப்புறம் அந்த பையன் காலெடுத்து வச்சது சிங்கப்பாதையில. அந்த ஒரு அடி ஒரு நாட்டோட தலையெழுத்தையே மாத்திச்சுன்னா நம்ப முடியுதா? எஸ், இட்ஸ் a fairy tale. Everything which involves தோனி is a fairy tale. மழையோட வாசம் தெரிஞ்சாலே மனசு கிடந்து குதிக்கும்ல, அதே மாதிரி தான் காத்துல பரவி இருக்கிற தோனி தோனி தோனி. எப்போ கேட்டாலும் சும்மா சிலிர்த்துக்கும். நமக்குள்ள இருக்கிற சின்ன பையன் அவருக்காக சண்டை போடுவான், அவருக்காக சந்தோஷப்படுவான், அவருக்காக கண்ணீர் விடுவான், அவருக்காக அவர் கூட நிற்பான். இருள் அடைஞ்ச கணவாய்க்குள்ள இருந்து ரயில மறுபக்க வெளிச்சத்துக்கு இழுத்துட்டு வர்ற கை தோனியோடது. அவ்வளவுதான்பான்னு துவண்டு போன மனசை வெற்றிக்கு பக்கமா தூக்கி பிடிச்ச தோள் தோனியோடது. கோடிக்கணக்கான கனவுகளை 15 வருஷமா சலிக்காம சிரிச்ச முகத்தோட சுமந்த முகம் தோனியோடது. அவர் என்ன வேணா முடிவெடுக்கலாம், அது அவரோட விருப்பம். ஆனா அது எதுவா இருந்தாலும் ஹெலிகாப்டர் ஷாட் அடிச்சு காய்ச்சி போன அவரோட கையை இறுக்கி பிடிச்சு ஐ ஆம் வித் யூன்னு சொல்ற முதல் குரல் என்னோடதா தான் இருக்கும். ஆனா என்னோடதா மட்டும் இருக்காதுன்னு எனக்கு தெரியும். 2007 வேர்ல்ட் கப் ஒவ்வொரு இந்திய கிரிக்கெட் ரசிகனும் மறக்க நினைக்கிற தொடர்றது. சச்சின் கங்குலியை பாராட்டின அதே வாய்ங்க தான் அவங்கள திட்டி தீர்த்துச்சு. சொன்னேனே, இது சிங்கப்பாதை. எதுக்கும் அசராம கல்லு சுவர் மாதிரி நிக்கிற டிராவிட் கலங்கி உட்கார்ந்தது இன்னும் கண்ணுக்குள்ளவே இருக்கு. மொத்த தேசத்துக்கும் தேவையா இருந்தது ஒரு சின்ன நம்பிக்கை கீற்று. ஆனா அப்போ தெரியாது, அந்த சின்ன கீற்று தான் நம்மளை அடுத்த 15 வருஷத்துக்கு வெளிச்சத்துல வச்சிருக்க போற பிரம்மாண்ட சூரியன். த நேம் இஸ் மகேந்திர சிங் தோனி. முதல் மேட்ச்ல டக் அவுட். முதல் சீரீஸ்ல வெறும் 19 ரன்ஸ் தான். யார் இந்த சடையன், எதுக்கு டீம்லன்னு எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சப்போ ஒரு சத்தம் வந்துச்சு. அஃப்ரிடி பால்ல பலார்னு 6 அடிக்கிற சத்தம், சடையனோட பேட்ல இருந்து வந்த சத்தம். 148 ரன்கள். தோனி உலகத்துக்கு விட்ட சவுண்ட் ஸ்டேட்மெண்ட் அது. கடவுள் கான்னு சச்சின் அவுட் ஆன உடனேயே டிவியை ஆஃப் பண்ற ரசிகர்களை தலைவன் இருக்கிறான்னு நம்பிக்கையா உட்கார வச்சு முழு மேட்சையும் பார்க்க வச்சது அந்த 7ஆம் நம்பர் ஜெர்சி தான். தோனியோட கிரிக்கெட் வாழ்க்கை ஒரு கமர்ஷியல் சினிமாவுக்கான எல்லா அம்சங்களையும் கொண்டது. எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு T20 வேர்ல்டு கப் கடைசி ஓவர்ல நாம மனசு விட்டப்போ ஒரு குரல் ஆர்ப்பரிச்சு நம்மள காத்துல கண்டபடி குதிக்க வச்சதே அதுதான் தோனியோட இன்ட்ரோ சாங். மஞ்சள் கலர்ல ஜெர்சி எல்லாம் மனுஷன் போடுவானான்னு நினைச்ச கூட்டத்தை மஞ்சள் மதமா மாத்தினதுதான் அவருடைய ஆக்ஷன் சீக்வன்ஸ். 100 கோடி பேரை ஒரே ஒரு கிரவுண்டுக்குள்ள கட்டி போட்ட மாஸ் ஹீரோ. 2011 வேர்ல்ட் கப் வியர்வையும் ரத்தமும் சிந்தி நுழைஞ்ச ஃபைனல் அது. கப்பல கை வைக்க விடாம பயமுறுத்தினார் மலிங்கா. பெவிலியன்ல இருந்து மெதுவா இறங்கி வந்தது அந்த உருவம். அந்த நிமிஷம் கோப்பையில நம்ம பேரு பொறிச்சாச்சு. அந்த கடைசி 6க்கு உடைஞ்சு அழாத மனுஷனோ மனசோ இருக்க முடியுமா என்ன? எத்தனை வருஷம் ஏக்கம் அது. ஆனா எல்லா சூப்பரான படத்துக்கும் ஒரு இன்டர்வல் பிளாக் வந்துதானே ஆகணும். டெஸ்ட்ல இருந்து ரிட்டையர்மெண்ட், கேப்டன் பதவியில இருந்து விலகினது, சிஎஸ்கே பேன்னு வரிசையா அடி. அவருக்கு மட்டும் இல்ல, ஒவ்வொரு தோனி ரசிகனுக்கும் தான். சூரியனை மேகம் மறைக்கிறது இயல்புதானே. a dramatic interval block. ஒரே ஒரு போட்டோவால என்ன செய்ய முடியும்? நிறைய முடியும். ஒரு போரையே நிறுத்த முடியும், ஒரு இனத்தோட மனசாட்சியவே உலுக்கிட முடியும், ஒரு பெரிய கூட்டத்துக்கே தெம்பு கொடுக்க முடியும். ஜூலை 2017 மஞ்சள் ஜெர்சி தகதகடு மின்ன திரும்பி நின்னு தோனி போஸ் கொடுத்த அந்த போட்டோவால கட்டாயம் 1000 டன் எனர்ஜிய எல்லாருக்கும் கொடுக்க முடியும். கொடுத்துச்சு. முதல் மேட்ச்ல த்ரில் வெற்றி, அடுத்தடுத்து அதிரடின்னு கோப்பையை ஜெயிச்ச அந்த நிமிஷம் நிச்சயம் யாருக்குமே அமையாத பெர்ஃபெக்ட் கம்பேக். அணி எப்பவெல்லாம் ஒரு கை வேண்டி தள்ளாடுதோ அப்பவெல்லாம் தூக்கிவிட தோனி கை நீளும். இந்தியா கடைசியா ஆடின மேட்ச் வர இதுதான் யதார்த்தம். லீடருங்கிறது பொறுப்புங்கிறத தாண்டி ஒரு உணர்வுன்னு காட்டுனது தோனி தான். அவரோட முதல் செஞ்சுரி அன்னைக்கு பந்து போட்ட பாகிஸ்தான் பவுலர்ல இருந்து கடைசியா நடந்த மேட்ச்ல பந்து போட்ட போல்ட் வர யாருமே அவர் கிரீஸ்ல இருந்தவரை பயப்படாம இருந்ததில்லை. அதுதான் தோனி, மாஸ்டர் ஆஃப் ஃபினிஷர்ஸ். Finishes off in style. A magnificent strike into the crowd. India lift the World Cup. இந்த கமெண்ட்ரியும் அந்த 6ம் தான் நான் கண்ணை மூடுறதுக்கு முன்னால கடைசியா கேட்க பார்க்க ஆசைப்படுறதுன்னு சொன்னார் கவாஸ்கர். இது அவருக்கு மட்டுமா என்ன? இதை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் தானே. நமக்கு வெற்றி, தோல்வி, சந்தோஷம், சோகம், பக்குவம், அனுபவம்னு எல்லாத்தையும் கத்துக் கொடுத்த அந்த மனுஷனுக்கு என்னதாங்க சொல்றது? இதை தவிர தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங் தல. We love you.